ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஷன் டிசைனிங் ஸ்கேல் செட்டப்பில் இந்த எல் ஸ்கேல் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் எல் ஸ்கேல். இந்த எல் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த கீழே கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து இந்த கிளாத் வந்து நேராக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பார்த்தீங்களா, அதுக்காக இந்த எல் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம நேராக கட் பண்ணலாம். எல் ஸ்கேலை இந்த ஃபோல்டிங் சைடில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி எல் ஸ்கேலை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத் கட் பண்ணுறதுக்கு முடியாது. ஏன்னா மேலே தான் லாங்காக இருக்குது, இந்த சைடு வந்து குட்டியாக இருக்குது. அப்போது நம்ம வந்து ஸ்கேலை திருப்பி போடணும். இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த குட்டியாக வர சைடு வந்து ஃபோல்டிங் பக்கம் இருக்கணும், அந்த லாங்காக இருக்கிறது வந்து நம்ம கட் பண்ணுற சைடு இருக்கணும். இப்போ கிளாத்தை பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அந்த மார்க்கரை வச்சு நம்ம அந்த ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் மார்க் பண்ணி அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி ஈக்குவல் பண்ணணும். இந்த மாதிரி இடத்துக்கு தான் இந்த எல் ஸ்கேல் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நார்மல் ஸ்ட்ரெயிட் ஸ்கேலே நம்ம போட்டலாமே, எதுக்கு இந்த எல் ஸ்கேல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அது ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா. நீங்கள் கவனிக்காமலே நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸே உங்களுக்கு திருகுனாப்பில் இருக்கும். அதுக்காக தான் இந்த எல் ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.